நாம் பெரும்பாலும் வேதங்களைப் பற்றி பேசும்போது ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம் என்பதையே கேள்விப்படுகிறோம். ஆனால் இன்னொரு வேதம் இருக்கிறது, மிகவும் நெருக்கமாக மனித வாழ்க்கையை தொடும் ஒரு வேதம். நோய், பயம், துக்கம், குடும்பம், சமூகம், மன அமைதி, ஆன்மீகம், மனித வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் பற்றி பேசும் வேதம். அதுதான் அதர்வ வேதம். இந்த வேதம் வெறும் தெய்வத்தை பற்றி மட்டுமல்ல, மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனத்தின் சக்தி என்ன, பிரார்த்தனையின் சக்தி என்ன, ஆன்மீகம் வாழ்க்கையில் எப்படி செயல்பட வேண்டும், அதனை மிக நடைமுறையாக விளக்கும் ஒரு பெரிய ஆன்மீக பொக்கிஷம். இன்று நாம் அதர்வ வேதத்தின் உண்மையான அர்த்தத்தை ஆழமாகவும் எளிமையாகவும் புரிந்து கொள்ளப் போகிறோம். பகுதி 1. அதர்வ வேதம் என்ன? அதர்வ வேதம் என்பது 4 வேதங்களில் 4வது வேதம். இது முனிவர் அதர்வன் மற்றும் அங்கிரசர் என்ற 2 பெரிய ரிஷிகளின் ஆன்மீக அனுபவங்களிலிருந்து வெளிவந்தது. இந்த வேதத்தில் உள்ள மந்திரங்கள் வெறும் யாகம் அல்லது வேள்விக்காக மட்டுமல்ல, மனித வாழ்க்கையின் நிஜ பிரச்சனைகளுக்கான ஆன்மீக தீர்வுகளாக அமைந்துள்ளன. இந்த வேதம் ஒரு முக்கியமான உண்மையை கூறுகிறது. ஆன்மீகம் என்பது கோவிலில் மட்டும் இருப்பதல்ல, அது மனிதன் வாழும் ஒவ்வொரு நாளிலும் இருக்க வேண்டும். அதனால்தான் அதர்வ வேதம் மனித வாழ்க்கையின் அனைத்து நிலைகளையும் பேசுகிறது. பகுதி 2. அதர்வ வேதத்தின் தனித்தன்மை. மற்ற வேதங்கள் பெரும்பாலும் யாகங்கள், தெய்வங்கள், பிரபஞ்ச சக்திகள் பற்றி பேசுகின்றன. ஆனால் அதர்வ வேதம் மனித வாழ்க்கையை நேரடியாக தொடுகிறது. இதில் நாம் காணும் சில முக்கியமான விஷயங்கள்: நோய்களை குணப்படுத்தும் மந்திரங்கள், மன அமைதிக்கான பிரார்த்தனைகள், தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு, குடும்ப நலன், சமூக ஒற்றுமை, ஆன்மீக ஞானம். இது ஒரு வகையில் மனித வாழ்க்கையின் ஆன்மீக அறிவியல். பகுதி 3. மனத்தின் சக்தி. அதர்வ வேதம் மிக வலியுறுத்தி கூறும் ஒரு விஷயம்: மனமே மனித வாழ்க்கையின் மையம். மனிதன் சந்தோஷமாக இருக்கிறானா, துக்கமாக இருக்கிறானா, பயப்படுகிறானா, அமைதியாக இருக்கிறானா, அனைத்திற்கும் காரணம் மனமே. அதர்வ வேதம் சொல்கிறது, மனதை தூய்மைப்படுத்தினால் வாழ்க்கையும் தூய்மையாக மாறும். மனதில் பயம், கோபம், பொறாமை, பேராசை இருக்கும் வரை மனிதன் உண்மையான அமைதியை காண முடியாது. அதனால்தான் அதர்வ வேதம் மனதை மாற்றும் மந்திரங்களையும் பிரார்த்தனைகளையும் தருகிறது. பகுதி 4. மந்திரங்களின் உண்மையான அர்த்தம். பலர் மந்திரம் என்றால் ஒரு மாய சக்தி என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதங்களில் மந்திரம் என்பது மனதை மாற்றும் ஒலி அதிர்வு. ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு சக்தி உள்ளது. அந்த சக்தி மனித மனத்தையும் சுற்றியுள்ள ஆற்றலையும் மாற்ற முடியும். அதர்வ வேதத்தில் நோய்களை குணப்படுத்தவும், பயம் நீங்கவும், மன அமைதி கிடைக்கவும் பல மந்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் அந்த மந்திரங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல. அவற்றை நம்பிக்கையுடன், தூய மனதுடன் உச்சரிக்கும் போதுதான் அவை உண்மையான பலனை தரும். பகுதி 5. பயம் மற்றும் பாதுகாப்பு. மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை பயம். பயம் மனிதனை பலவீனமாக்குகிறது. பயம் வந்தவுடன் மனம் குழப்பமடைகிறது, உடல் சோர்ந்து போகிறது, நம்பிக்கை குறைந்து விடுகிறது. அதர்வ வேதம் இந்த பயத்தை ஆன்மீக அறிவால் கலைக்கிறது. இது சொல்கிறது, இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு பெரிய தெய்வீக சக்தியால் நிரம்பியுள்ளது. அந்த சக்தியை உணர்ந்த மனிதனுக்கு பயம் இருக்க முடியாது. ஏனெனில் அவன் உணர்கிறான், நான் தனியாக இல்லை. பகுதி 6. நோய்கள் மற்றும் ஆன்மீகம். அதர்வ வேதத்தில் நோய்களை பற்றிய பல மந்திரங்கள் உள்ளன. அது ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறது. நோய் என்பது உடலில் மட்டும் உருவாகும் ஒன்றல்ல. பல நேரங்களில் அது மனதிலிருந்து தொடங்குகிறது. அமைதியில்லாத மனம், பயம் நிறைந்த மனம், கோபம் நிறைந்த மனம், இவையெல்லாம் உடலில் நோய்களை உருவாக்க முடியும். அதனால்தான் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அதர்வ வேதம் வலியுறுத்துகிறது. பகுதி 7. குடும்ப வாழ்க்கை. அதர்வ வேதம் குடும்ப வாழ்க்கையை மிகவும் முக்கியமாக பார்க்கிறது. இதில் கணவன், மனைவி ஒற்றுமை, குடும்ப அமைதி, சமூக ஒற்றுமை இவற்றிற்கான பிரார்த்தனைகள் உள்ளன. அதர்வ வேதம் சொல்கிறது, ஒரு குடும்பம் அமைதியாக இருந்தால் ஒரு சமூகம் அமைதியாகும். ஒரு சமூகம் அமைதியாக இருந்தால் உலகமும் அமைதியாகும். பகுதி 8. இயற்கையின் சக்தி. அதர்வ வேதம் இயற்கையை மிகவும் உயரமாக மதிக்கிறது. மரம், நீர், மண், காற்று, அக்னி இவையெல்லாம் வெறும் பொருள்கள் அல்ல. இவை தெய்வீக சக்திகளின் வெளிப்பாடுகள். அதனால்தான் இயற்கையை காக்க வேண்டும் என்று வேதங்கள் சொல்லுகின்றன.
இயற்கையை அழிக்கும் மனிதன் தன் வாழ்க்கையையே அழிக்கிறான். பகுதி 9. ஆன்மீகத்தின் இறுதி நோக்கம். அதர்வ வேதம் மனித வாழ்க்கையின் இறுதி நோக்கம் என்ன என்பதை மிக தெளிவாக சொல்கிறது. அது உள்ளுள்ள தெய்வீகத்தை உணர்வது. மனிதன் வெளியிலே அதிகம் தேடிக்கொண்டே இருக்கிறான். செல்வம், புகழ், அதிகாரம், வெற்றி இவையெல்லாம் தேடுகிறான். ஆனால் வேதங்கள் சொல்கின்றன, நீ தேடும் உண்மையான அமைதி உன் உள்ளேதான் இருக்கிறது. அதை கண்டுபிடித்தவனே உண்மையான ஆனந்தத்தை அடைகிறான். முடிவு. அதர்வ வேதம் ஒரு பழைய நூல் மட்டுமல்ல, அது மனித வாழ்க்கைக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டி. அது நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை: மனதை தூய்மைப்படுத்து, பயத்தை விடு, இயற்கையை மதித்து வாழ், தெய்வத்தை நினைத்து வாழ். அப்போது வாழ்க்கை ஒரு போராட்டமாக இல்லை, அது ஒரு புனித பயணமாக மாறும். அதுதான் அதர்வ வேதத்தின் ஆழமான ஆன்மீக செய்தி.